this week. ப்ரீவியஸா நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு பைனரி ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் பண்றது, டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல்ல வந்து எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்றதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் we need to know what is the expansion of CSV. சிஎஸ்வியோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சிஎஸ்வியோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ. ஓகே, சிஎஸ்வியோட எக்ஸ்பான்ஷன் என்ன கமா செப்பரேட்டட் வேல்யூ. ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே வந்து கமாவால செப்பரேட் பண்ணி, ஓகே, இதுல நம்ம கொடுக்க போற வேல்யூஸ் எல்லாமே எதனால செப்பரேட் பண்ணிப்போம் அப்படின்னா கமா அப்படின்றதுனால செப்பரேட் பண்ணும். இது நார்மலா எப்பயும் போல டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ல பண்ணாம we will use a separate file for doing this. CSV பண்றதுக்கு நம்ம வந்து எக்ஸல்லையே CSV மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பைனரி ஃபைல்ஸ்ல ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம், இம்போர்ட் பிக்கல் யூஸ் பண்ணோமா. ஸோ இதே சப்போஸ் வந்து நீங்க வந்து CSV ஃபைல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் சிஎஸ்வி. இம்போர்ட் சிஎஸ்வி வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராமிங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நார்மலா பைனரி மாடியூலுக்கு நம்ம பிக்கல் யூஸ் பண்ணுவோம். இந்த சிஎஸ்வி ஃபைலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் சிஎஸ்வி. ஸோ இதுதான் நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ணுறோம். சரி, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது நார்மலா எப்படி வந்து ஓபன் பண்றது அப்படின்னா அதர் ஃபைல்ஸ் மாதிரி தான், அதர் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் மாதிரி, அதர் பைனரி ஃபைல்ஸ் மாதிரி தான். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்க்கு என்னென்னலாம் நம்ம வந்துட்டு ஃபைல் ஆக்சஸ் மோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஃபைல் ஆக்சஸ் மோட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ டெக்ஸ்ட் ஃபைலுக்கு அந்த ஃபைல் ஆக்சஸ் மோட்ஸ் தான் இங்க வந்து சிஎஸ்வி ஃபைலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபைல் ஆக்சஸ் மோட்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்க்கு யூஸ் ஆச்சோ அந்த ஆக்சஸ் அந்த ஃபைல் மோட்ஸ் தான் நம்ம இங்க வந்து சிஎஸ்விக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட், then open, we have to give a file name and then we have to give a access mode for opening a CSV file. Okay, next if you want to write content, நம்ம ஏதாச்சும் வந்து content வந்து நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, if you want to write content, ஏதாச்சும் content வந்து நீங்க வந்துட்டு CSV ஃபைல்ல ரைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரைட் ரோ, another one வந்து ரைட் ரோஸ். ஸோ ரைட் ரோ என்னத்துக்கு அப்படின்னா டு ரைட் அ சிங்கிள் ரோ. ஸோ ரைட் ரோ எதுக்கு அப்படின்னா ஒரு ரோ ரைட் பண்ணணும். ரைட் ரோஸ் எதுக்கு அப்படின்னா மோர் தென் 2. நம்ம வந்து 2 ரோஸ்க்கு மேல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can write. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்படி இருக்கு. ஸோ இதுதான் காலம் அண்ட் இதுதான் ரோ. ஸோ இது வந்துட்டு காலம் அண்ட் இது வந்து ரோ. ஸோ காலம் கிடையாது, நம்ம எதை சொல்றோம் ரோன்றப்ப இது இதுல கொடுக்க போற டீடைல்ஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோல் நம்பர், சீரியல் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, தென் கிளாஸ் இருக்கு, செக்ஷன். ஸோ இந்த ஃபுல் ரோஸ்லயும் நம்ம வேல்யூ என்டர் பண்றதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரைட் ரோஸ் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் ரைட் ரோஸ் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து நம்ம ரைட் ரோவா இல்ல ரைட் ரோஸா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான சிஎஸ்வி ஃபைல். ஸோ நார்மலா நான் என்ன சொல்லியிருந்தேன், இம்போர்ட் சிஎஸ்வி கொடுக்கணும்னு சொல்றோமா. ஸோ இங்க இருக்குல்ல இம்போர்ட் சிஎஸ்வி. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபைலை வந்து ஓபன் பண்ணிருக்கோம். ஸோ டபிள்யூ மோடுன்றது என்னது, நம்ம டேட்டாஸ் வந்து ரைட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த சிஎஸ்வி ஃபைல்ல இருக்க ரைட்டர் ஆப்ஜெக்ட நம்ம ஓபன் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரைட் ரோ. சிஎஸ்வி டாட் ரைட்டர் எந்த ஃபைல்ல நம்ம ஓபன் பண்றோமோ அந்த நேமை கொடுத்துட்டு தென் ரைட் ரோ. ரைட் ரோன்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரோ நம்ம வந்து என்டர் பண்ணிருக்கோம். அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர், நேம், சேலரி. சரி, ஒரே ஒரு ரோ மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த ஒரே ஒரு ரோல எம்ப்ளாயி நேம், நேம், சேலரி. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி வரும் அப்படின்னா இப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு எம்ப்ளாயியோட நம்பர், நெக்ஸ்ட் நேம், அதுக்கு அடுத்து சேலரி. இந்த மாதிரி இந்த ஒரு ரோ மட்டும் என்ன ஆகும் இன்சர்ட் ஆகும். எந்த லைன்ல, இந்த 4th லைன்ல. சரியா? ஸோ ரைட்டர் ஆப்ஜெக்ட இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் we have to open ரைட் ரோ. இதுக்கு அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 5 எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் வச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க எனக்குள்ள 5 எம்ப்ளாயிஸ் டீடைல், அது எல்லாமே என்ன அப்படின்னா லிஸ்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ லிஸ்டுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்றாங்க இது இப்ப வந்து உள்ள ஆட் பண்ண போறாங்க. ஸோ ரைட் பண்ண போறாங்க. ரைட் பண்றதுக்கு இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரைட் ரோஸ். ஓகே, இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு 5 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு. 1 2 3 4 5. So here we are having totally 5 rows. அந்த 5 rows நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
ரைட் பண்றோம். அதுக்காக தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரைட் ரோஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ரோஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணாங்க, இதை க்ளோஸ் பண்ணாங்க. இப்ப நான் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபைலும் கொடுக்கல, எந்த ஒரு லொகேஷனையும் நான் கொடுக்கல. ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா நான் ஃபைலே கிரியேட் பண்ணல. இப்ப நான் அந்த சிஎஸ்வி இந்த ப்ரோக்ராம் எந்த ஃபைலுக்குள்ள வச்சிருக்கேன், ஓகே, இந்த ப்ரோக்ராம நான் எந்த ஃபைலுக்குள்ள வச்சிருக்கேனோ, எந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேனோ அதுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா employee.csv அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, சரியா? ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணல, எந்த ஃபைலும் நான் கிரியேட் பண்ணல. ஸோ அதுவே என்ன பண்ணிக்க போகுது அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கோயிங் டு கிரியேட் அ ஃபைல் பை இட்ஸ் செல்ஃப். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன். ஸோ எதுவுமே எரர் மெசேஜ் காட்டாம நமக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். இப்போ வந்து இங்க எம்ப்ளாயி எதுவுமே கிடையாது. இப்போ நான் அகைன் நான் இங்க போயிட்டு ஒரு மெசேஜ், ஓகே, நான் ரன் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு இதை காட்டுற மாதிரி ரைட் ரோக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ள ரெக்கார்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஷோ பண்ற மாதிரி செட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோல்டர் நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணல, எம்ப்ளாயின்றதை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க எம்ப்ளாயி நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த எம்ப்ளாயி ஃபைல நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு எக்ஸல் ஃபைலா தான் ஓபன் ஆகும். ஓகே, எக்ஸல் ஃபைலா தான் என்ன ஆகும், இது ஓபன் ஆகும். இப்ப இங்க பாத்தீங்க ஸோ இப்ப பார்த்தா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சா? பட் ஓப்பன் ஆயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு லைன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு லைன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைன்ஸும் வேணாம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கமா நியூ லைன் ஈக்குவல் டு இந்த டபுள் கோட்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அகைன் ஒரு எம்ப்ளாயி ஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த ஃபைல் இப்ப நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருந்துச்சுல இடையில அந்த லைன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு. இப்ப அகைன் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு நான் நியூவா ஒரு டேட்டாஸ் ஆட் பண்ண போறேன். நியூவா நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டாஸ் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்துட்டு 6 கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுக்க போறேன். எம்ப்ளாயியோட ஐடி வந்து நான் இங்க கொடுக்க போறேன். இப்ப நான் சேவ் பண்ணிட்டு அகைன் இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது வரும். ஸோ நம்ம கொடுத்தா அங்க எம்ப்ளாயி 6 வந்து ஆட் ஆயிருக்காங்க. எஸ், ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது என்ன ஆயிரும் அப்படின்னா இதுக்குலாம் வந்து நமக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ இதுதான் அதோட யூஸ். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்வி ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். சரியா? ஓகே, தேங்க்யூ.